ஒரு தரமான திங்கட்கிழமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த திங்கட்கிழமையில அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இந்த காலையில இந்த ஒளிப்பதிவின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெரிய சந்தோஷங்க, பெரிய மகிழ்ச்சி. ஹாப்பி மார்னிங். நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய கிருபை பெற்ற மக்கள் நீங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். நல்லா இருக்க முடியும் உங்களால. இன்னைக்கு இந்த காலையில ஒரு விடியல் நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களை பார்த்து ஒரு சின்ன காரியத்தை நான் கேட்க ஆசைப்படுறேன். நேற்று இரவு நல்லா தூங்குனீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? நல்லா நிம்மதியா தூங்குனீங்களா? இரவு நேரங்கள்ல நேற்று மாத்திரமல்ல, பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் நல்லா நீங்க தூங்குறீங்களா? நிம்மதியா நீங்க தூங்குறீங்களா? ஏன்னா இந்த நாட்கள்ல அநேகர் என்னிடத்திலே சொல்லுவதும் ஜெபிக்கும்படி கேட்பதும் நான் கவனித்து பார்ப்பதும் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகருக்கு நல்ல ஒரு தூக்கம் இல்லைங்க, ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை. இரவு நேரங்கள்ல அநேகருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான தரமான தூக்கம் அநேகருக்கு இல்லாமல் இருப்பது மிகுந்த வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. அநேகர் சொல்றது, நல்லா தூங்கணும்னு ஆசையா இருக்குங்க, நிம்மதியா தூங்கணும்னு விருப்பமா இருக்குங்க, ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த பக்கம் புரண்டு படுக்கிறேன், இந்த பக்கம் புரண்டு படுக்கிறேன், தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. ரொம்ப லேட்டா தான் தூக்கமே வருது. பொழுது, சில பேர்லாம் சொல்றாங்க, பொழுது விடியும் போதுதான் தூக்கமே வருது. ஒரு நிறைவான ஒரு திருப்தி, நல்ல நிம்மதியா தூங்கணும்ன்ற திருப்தி அநேகருக்கு இல்லாமல் இருப்பது ஆச்சரியமாகவும் இருக்கிறது, வருத்தமாகவும் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள் என் அன்பு பிள்ளைகளே. நிம்மதி இல்லாத தூக்கத்திற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதீத சிந்தனை, ஓவர் திங்கிங் பண்றது, ரொம்ப யோசிக்கிறது, ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ள குழப்பமான எண்ணங்களை பதிவுகளாக வைத்து அதையே 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 மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா சிந்திக்கிறது. குறிப்பிட்டு சொன்னா, கடந்த நாட்கள்ல நடந்து முடிந்த சில கசப்பான அனுபவங்கள், விருப்பமில்லாத காரியங்கள், சில வேண்டாத விஷயமா கூட அது இருக்கலாம். அதையே நினைச்சு நினைச்சு யோசிச்சு 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 அசை போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓவர் திங்க் பண்றது, ஃபியூச்சரை குறிச்சு, வருங்காலத்தை குறிச்சு, நாளை தினத்தை குறிச்சு, நடக்காம போயிட்டா என்ன ஆகும், இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, மோசமா போயிருமோ, நாசமாயிருமோன்னு சொல்லி, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களும் பாதிக்கப்பட்ட விஷயங்களா நடந்துருமோன்ற ஒரு அச்சம், ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதீத சிந்தனைகள் வந்து பாதிப்படைய செய்து விடுகிறது. பிள்ளைங்களுக்கு இந்த காரியம் நடக்கணுமே, வயசாகிட்டே இருக்கு, இவங்க கேள்வி கேட்கிறாங்க, அவங்க கேள்வி கேட்கிறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணுமே, இந்த காரியத்தை முடிக்கணும், அது இதுன்னு எக்கச்சக்கமா என்னென்னமோ மனசுல போட்டு குழப்பமா இருக்குங்க. இப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் இருக்கின்றபடினால் அநேகருக்கு நிம்மதியான உறக்கமே இல்லாத அனுதாபமான ஒரு நிலைகள் காணப்படுகின்றது. அன்பான பிள்ளைகளே, நீங்கள் நம்புகிற தேவன், விசுவாசிக்கிற தேவன், அவர் நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உறங்காமல் தூங்காமல் உங்களுக்காக விழித்திருந்து காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறதுனால நீங்கள் ஏன் இரவு நேரங்களிலே விழித்திருந்து உங்கள் நிம்மதியை ஏன் பாதித்துக் கொள்ளுகிறீர்கள்? சங்கீதக்காரன் இவ்வண்ணமாய் சொல்லுகின்றார், சங்கீதம் 42:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்.
ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் தியங்குகிறீர்கள்? ஏன் பயப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? தேவனிடத்திலே, தகப்பனிடத்திலே அன்பு கூறுகிற என் அன்பு மக்களே, அருமை பிள்ளைகளே, அன்பான குழந்தைகளே, அன்பு சகோதரனே, அருமை சகோதரியே, உங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாதாங்க நடக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாமே நடக்கும். ஆகவே இந்த காரியம் பாதகமாய் அமைந்து விடுமோ என்று மனக்குழப்பம் அடையாதீர்கள். உங்க கவனத்தை பயத்தின் மீதும், உங்கள் போக்கஸ சோர்வின் மீதும், ஏமாற்றத்தின் மீதும் உங்கள் கவனத்தை செலுத்தாதீர்கள். உங்க கவனம் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் கண்ணோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை நீங்கள் போக்கஸ் பண்றீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்லட்டுமா? என்ன காரியத்தை செய்யணுமோ அதுல போக்கஸ் பண்ணுங்க. நீங்க படிக்கிற பிள்ளையா இருக்கீங்களா? நல்லா படிக்கணும், அதுல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. நல்ல மார்க் எடுப்போமோ, இத்தனை மார்க் எடுத்தா நம்ம தோல்வியை சந்திச்சிருவோமோ, இத்தனை மார்க் எடுத்தா நம்ம ஜெயம் வந்துருமோ, இத்தனை மார்க் எடுத்தா நமக்கு இந்த வேலை கிடைக்குமா, ரொம்பலாம் போட்டு யோசிச்சுக்காதீங்க. ஃபோக்கஸ்டா, கான்சென்ட்ரேஷன், கவனம் செலுத்தி நல்லா படிங்க, அவ்வளவுதான். எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் கவன சிதறலுக்கு இடம் கொடுக்காம ஃபோக்கஸ்டா படிங்க. வேலை செய்றீங்களா? அதுல ஃபோக்கஸ்டா இருங்க. சம்பாத்தியம் பண்றீங்களா? அதுல ஃபோக்கஸ்டா இருங்க. இன்னைக்கு என்ன வேலை செய்யணும், இன்னைக்கு என்ன டிராவல், இன்னைக்கு என்ன கடமை, இன்னைக்கு என்ன படிப்பு, இன்னைக்கு என்ன ஊழியம், இன்னைக்கு என்ன கடமை செய்யணும், அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒண்ணுமில்லாம போயிருங்க. நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. எது உங்களை சிதைக்குமோ, எது உங்களை பாதிக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கவனத்தை கொடுத்து உங்களுடைய ஆற்றலை விரயமாக்காதீர்கள். உங்கள் கடமைகள், உங்கள் பொறுப்பு, உங்கள் உத்தரவாதம், இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதுல கவனம் செலுத்தி முழு கவனத்தோடு அந்த காரியத்தை செய்யுங்க. ஃபோக்கஸ் சரியான இடத்துல இருந்துச்சுன்னா, கவனம் சரியான இடத்துல இருந்துச்சுன்னா, சரியில்லாத விஷயங்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடும். வேண்டாத விஷயங்களை இழுத்து பிடித்து நீங்களே வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அசை போட்டுக் கொண்டே இருக்காதீர்கள். சிந்தனைகளுக்குள்ளாக தக்க வைத்து அசை போட்டுக் கொண்டே இருக்காதீர்கள். தரமான விஷயத்துல கவனம் செலுத்துங்க. உங்க சிந்தனைகளை அதற்கு நேராக உங்களுடைய எண்ண அலைகளை பாய்ச்ச விடுங்க. வேண்டாதவைகள் விலகி போகும். நிறைவானது சம்பூர்ணமாய் வரும். தேவனை நோக்கி காத்திருங்க. கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிங்க. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் மனசு நீ கவலைப்படுற, ஏன் நீ கலங்குற, வேண்டாத சிந்தனைகள்ல நீ மூழ்கி இருக்கிற, தேவனை நோக்கி காத்திரு, ஆண்டவரை நோக்கி காத்திரு. உனக்கு ரட்சிப்பு உண்டு, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு சமாதானம் உண்டு, உனக்கு நிம்மதி உண்டு. இந்த திங்கட்கிழமை இந்த காலையிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த வாரம் முழுவதும் நீங்க நல்லா இருக்க போறீங்க. அதற்கான ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த திங்கட்கிழமை காலையில உங்களுக்கு சம்பூர்ணமா தராரு. உங்களுடைய நன்மைக்காக, நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நிம்மதியான இரவு நேர தூக்கத்துக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அருமையான பிள்ளைகள் ஜே அன்பு செல்வன், ஹரிணி மற்றும் திருமண நாள் காணக்கூடிய அன்பான சகோதரர் கே இளையகுமார், சிஸ்டர் இ கவிதா தம்பதியாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். அநேகம் பிள்ளைகள் இரவு நேரங்களிலே ஒரு நிம்மதியான, ஒரு தரமான, ஒரு சமாதானமான, ஒரு ஆரோக்கியமான ஒரு உறக்கமின்றி தவிப்பதை தேவன் அறிவீர் ஐயா. நீர்முடைய வார்த்தையின்படி கர்த்தரோ தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராகிலும் நிம்மதியை இழந்து தூக்கமின்றி தவிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்களே, ஆனால் இன்றைக்கு தேவரீர் வலக்கரம் நீட்டி முடிய பிள்ளைகளை விசேஷமாக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு இரவும் நிம்மதியான, தரமான, சமாதானமான, ஆரோக்கியமான ஒரு நித்திரை, ஒரு உறக்கம், ஒரு நல்ல தூக்கம், நல்லா தூங்கக்கூடிய ஒரு சூழல் உடைய பிள்ளைகளுக்கு அமைந்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா.
தூக்கமில்லா இரவுகள், தூங்கா இரவுகள், நிம்மதியை இழந்து ஓவர் திங்கிங் பண்ணி அதீத சிந்தனைகள் கொண்டு அவசியமற்ற கவலைகளால் தன் உணர்வுகளையும் எண்ணங்களையும் பாதித்து தூக்கத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு பெரிய சமாதானத்தை தருவீராக, நிம்மதியை தருவீராக. கவலை அழுத்த பாரங்கள் உடைய பிள்ளைகளுடைய மனம் உள்ள உணர்வை விட்டு நீங்கும்படி செய்வீராக. உறங்காமலும் தூங்காமலும் நீர் காக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் விழுத்திருந்து தங்களை பாதித்துக் கொள்ளாதபடிக்கு ஒரு நிறைவான ஒரு நிம்மதியான உறக்கத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. அநேகம் பிள்ளைகள் இரவு நேர பணியினால் ஆண்டவரை இரவிலே நிம்மதியான ஒரு உறக்கமின்றி தவிக்கிறார்கள். அவர்களுக்கு இரவு நேர பணிகள் மாற்றப்பட்டு பகல் நேர பணிகள் அவர்களுக்கு கிடைப்பதற்கு ஏதுவான சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த நன்மையும் ஆசீர்வாதமுமான நாளாய் அமைந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேவனே. இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி பிறந்த நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக, மங்களகரமான மகிழ்ச்சிகரமான திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் உம்முடைய சகல ரகமான ஆசீர்வாதங்களால் நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. நிறைந்த சௌக்கியங்களும் சம்பூர்ண ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் உண்டாயிருக்கும்படி தெய்வமே உம்முடைய வல்ல மிகுந்த நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்பமான நாளாய், இனிமையான நாளாய், சந்தோஷமான நாளாய், கொண்டாட்டமான நாளாய், கம்பீரமான நாளாய் அமைந்தருளும்படிக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேசம் மிகுந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.